தொட்டியை பார்த்தாரா? ஊர் பூராவுக்கும் தண்ணி தாராளமா கிடைக்கணும்னா தண்ணி தொட்டி நல்ல உயரத்துலதான் இருக்கணும். அப்ப அஸ்திவாரத்தை ஆழமா போடணும். இது பத்தாது, இன்னும் 10 அடியாவது தோண்டணும். எங்க அப்பாவை பாத்தியா? போஞ்சிட்டாரு பாவம். அவரு கையில கடப்பாறையை கொடுத்தா தனியா ஒரு ஆவேசம் வரும். இத்த கொடுத்தா பாவம் அவர் தான் என்ன பண்ணுவாரு? வயசாகி போச்சு, கிழவனார் ஆயிட்டாரு இல்லையா? யார பாத்திரா கிழவங்கிற? நானா கிழவன்? வர்றீங்களா யாராவது என்னோட போட்டிக்கு? ஓங்கிற கைய நிறுத்தாம கடைசி வரைக்கும் யார் வேலை செய்யறாங்க பாப்போமா? பாப்போம். பாருங்கடா, பாருங்கடா, போடுறா. பூமி கீழே இருந்து வந்தா தண்ணி தானே வரும், சாகர தண்ணியா வரும். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் நான் போய் பாதிரியார் சாமியை கூட்டி வந்துடுறேன். நீ ஓடி போய் சாமியாரை கூட்டு வா. பூமியில இருந்து கருப்பா தண்ணி வருது, வாங்கடா, வந்து பாருங்கடா. வந்த எல்லாரும் ஓடுறாங்களே, அந்த சத்தம் கேட்டுதான் வந்தேன். அங்க என்ன நடக்குது? வெட்டின இடத்துல இருந்து தண்ணி பீறிட்டு வருது. 20 அடி உயரம் போகுது. 20 அடியா? ஆனா தண்ணி ஒரே கருப்பா இருக்கு. அப்படியா? எனக்கு எல்லாமே கருப்பாதான் இருக்கு. சாமி பாருங்க சாமி, இது அருவருக்கத்துக்கு பொருள் இல்லப்பா, ஆண்டவனால கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அத்தனையும் தங்கம் பா. என்ன சாமி இது? தங்கம் கருப்பு கலரா இருக்கும். அத்தனையும் எண்ணப்பா, எண்ணெய். எண்ணெயா? இருங்க இருங்க, இந்த எண்ணெயில இருந்துதான் பெட்ரோல், மண்ணெண்ணெய், தாறு எல்லாம் எடுக்கிறாங்க. இங்க மட்டும் இல்லப்பா, இன்னும் பல இடங்கள்ல இருக்கலாம். இது பொண்ணு விளையும் பூமியா மாறிடுச்சு. நீங்க எல்லாம் பணக்காரராயிட்டீங்க. என்னங்க ஒரே கூட்டமா இருக்குது? அதை ஏன் கேக்குறீங்க? ஏதோ பள்ளம் தூண்டி இருக்காங்க, என்ன ஊத்து உண்டாயிருச்சு, கிடந்து குதிக்கிறானுங்க. என்ன ஊத்தா இந்த இடத்துலயா?